டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அந்த 41 பேர், அதாவது அவங்க எல்லாம் சொல்றாங்க விபத்து அது இதுன்னு மறைச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த மட்டும் அது ஒரு கொலை தான், திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை. நேரத்தை தாமதப்படுத்தி அவர்களை அங்கே வெயில் அந்த ஒரு இக்கட்டான இடத்தில் சங்கிலி வளையம் போட்டு அவர்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள். அது வன்கொடுமையின் கீழ், சட்டத்தின் கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 41 பேர் இறந்ததுக்கு இன்று வரை அதுக்கு முழுமையான பதில் சொல்லாமல் அதை பற்றி பிறர் மீது பழி போட்டுக்கிட்டு இருக்கின்ற அந்த நிகழ்ச்சியை நடத்திய ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் மீது விசாரணை கமிஷன் நடத்தி மீண்டும் விசாரணை பண்ண வேண்டும். ஏன்னா அவர் மற்றவர்களை எல்லாம் தீய சக்திகள் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த இளைஞர்களை எல்லாம் தவறான வழிகளில் வழி நடத்தி இந்த ஒரு பையன் இன்னைக்கு தான் இறந்துருக்கிறாரு. அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இன்னைக்கு. அதாவது ஒரு பால் விற்கிற ஒரு சாதாரண வீட்டு பையன், 19 வயசு ஒரு மாணவன், இன்னைக்கு ஐசியூவில் இருந்து 19 நாட்கள் கழித்து இன்னைக்கு இறந்துருக்கிறாரு. இப்போது வர இன்னும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலோ ஒரு அஞ்சலியோ ஒரு உதவியே செய்யலை. ஆனால் மற்ற இது மீது அனுதாபம் கொண்ட பலரும் உதவி செய்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தீய சக்திகள், அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்கு, எலெக்ஷன் பிரச்சனை இருக்கு, எதையெல்லாம் விட்டு ஒருத்தர் சுகபோகத்துக்காக இட்லி சுடுறதுக்காக அட்லி வீட்டில் டைரக்டர் அட்லிக்காக பாம்பே போறாரு, தனி பிளைட்டில் போறாரு, அங்கே போய் வளைகாப்புக்கு போறாரு. இது நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம்? இந்த மாணவர்களுக்கு முக்கியமா, இந்த இளைஞர்களுக்கு முக்கியமா, இந்த நாட்டுக்கு முக்கியமா, இந்த சமுதாயத்திற்கு முக்கியமா? இவ்வளவு பெரிய தேர்தல் பிரச்சனைகள் இருக்கிறது. இத்தனை பேர் அவரால் உயிரை விட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் செய்ய வேண்டும், ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் துளியும் நினைக்காமல் அவரை தவறான வழியில், அவரை ஒரு தவறான பாதைக்கு கொண்டு செல்லுகின்ற இந்த ஆதவ் அர்ஜுனா அவர் சவால் விடுகிறார். முதலமைச்சருக்கு 1000 வேலை இருக்கு, விவாதத்திற்கு கேட்கிறார். நீங்க விவாதத்துக்கு நான் உங்களை அழைக்கிறேன். நீங்க உங்கள்கிட்ட இந்த இவ்வளவு பணம் உங்கள்கிட்ட எப்படி இந்த திருட்டு பணம் எப்படி வந்தது? நீங்க எப்படி திருட்டுத்தனமா அந்த மார்ட்டின் குடும்பத்துக்குள்ள போனீங்க? இதெல்லாம் பற்றி விவாதம் பண்ணுவதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அதை சொல்வதற்காக தான் உங்கள்கிட்ட கூப்பிட்டேன். அந்த பால் விற்கிறவருடைய பையன் ஒரு பாவம், ஒரு சாதாரண வீட்டு பையன் இறந்திருக்கிறான். இது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும், ஒட்டுமொத்த மாணவ சமுதாயத்திற்கும் பெரிய இழப்பு. அதற்கு எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.